எக்ஸசைஸ் 2.5 ப்ராப்ளம் 7. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் 9 times 9th term is equal to 15 times 15th term. 6 times 24th term is 0ன்னு நிரூபிக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் ஏ காமன் டிஃப்ரென்ஸ் டி உள்ள ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஜென்ரல் டேர்ம் டிஎன் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. Call it as equation 1. இங்கே கொடுத்துருக்கிறது 9 times 9th term 9 into t9 equal to 15 times 15th term அதாவது t15 15 into t15 9 into t9ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு tnல nக்கு பதிலாக 9 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 9 இன்ட்டு a ப்ளஸ் nக்கு 9 போடுறேன். 9 மைனஸ் 1 இன்ட்டு d ஈக்குவல் டு 15 இன்ட்டு t15ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு tnல nக்கு பதிலாக 15 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ a ப்ளஸ் 15 minus 1 into d சிம்பிளை பண்ணோம். 9ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 3 5 3 into a plus 9 minus 1 வந்து 8d equal to 5 into a plus 15 minus 1 into d வந்து 14d. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு ஏ 3a ப்ளஸ் 3 இன்ட்டு 8d 24d ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஏ 5a ப்ளஸ் 5 இன்ட்டு 14d 70d. 3a மைனஸ் 5a ஈக்குவல் டு 70d மைனஸ் 24d. 3a minus 5a is minus 2a equal to 70d minus 24d is 46d. a equal to 46d divided by minus 2, that is minus 23d. அடுத்த நிரூபிக்க வேண்டியது 6 times 24th term is 0. So 6 into t24 equal to 6 into t24ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு tnல nக்கு பதிலாக 24 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ a ப்ளஸ் 24 மைனஸ் 1 இன்ட்டு d ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் 23d ப்ளஸ் 24 minus 1 into d is 23d equal to minus 23d plus 23d cancel ஆகும். So 6 into 0 equal to 0. Therefore 6 times 24th term is 0.